ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 16/6/2025 ஆனி மாதம் 2ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், திங்கட்கிழமை, அற்புதமான நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:37. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம், திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்க வேண்டும். சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள், அற்புதமான நாள். இன்று நல்ல சுப முகூர்த்த நாள் வேறு. இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். அற்புதமான அந்த நேரம். இந்த நேரத்திலே நேரமும் காலமும் நமக்கு நன்மை செய்வதற்காக காத்திருக்கின்றது. இந்த 24 மணி நேரத்திலே எல்லா நேரங்களுமே ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு நன்மை செய்கின்ற காலகட்டங்கள். ஹோரை பார்த்து, அந்த நேரம் பார்த்து நாம் செயல்களை தொடங்கினால் அதிலேயே நமக்கு 50% வெற்றி நமக்கு நிச்சயமாகிவிடும். ஆகவே இந்த மாதிரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் புதிய ஆடை ஆபரணம் அணிய மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்குவதற்கு, இந்த சுபகாரியங்களுக்கெல்லாம் இந்த நேரம் மிக உகந்த நேரம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சனிகோரை மதியம் 2 முதல் மதியம் 3 வரை. இந்த நேரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. ஆக இந்த ஹோரைகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் வளப்படுத்தி கொள்ளலாம். இன்று இரவு 11:53 வரை அவிட்டம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 2:04 வரை தேய்பிறை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி திதி. ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். பஞ்சமி வாராகி தாயாரை வணங்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்று இரவு 11:53 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூச நட்சத்திரம். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் தேவையான இடத்திற்கு இடமாற்றமும் ஏற்பட்டு மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதேபோல் திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் இன்றைய நாளிலே மிக சுலபமாக நல்லபடியாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதிலே சிறப்பான ஒரு முன்னேற்றம், முதலிடத்தை அடைவீர்கள். அதேபோல் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கும்.
வேலை செய்யும் இடத்திலே உங்களுடைய திறமை வெளிப்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு புகழ் கூடும். மாணவர்கள் எல்லாம் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். நிறைய பணம் வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். செய்தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதேபோல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடைபெறும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இந்த நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே அருமையான வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வைத்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கால பைரவரை வணங்க வேண்டும். தொடர்ந்து சிவன் சன்னதிக்கு வந்து அமர்ந்து கோளறுவதிகம் படியுங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். அந்த கோளறுவதிகத்தை படித்து இன்றைக்கு சந்திராட்டம பாதிப்புகளிலே இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். செய்தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும். அதேபோல் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். கோளறுவதிகம் படியுங்கள். சிவபெருமானுக்கு நெய் தெய்வம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நிறைவு பெறும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பல வகைகளிலே பணம் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்ம ராசியினருக்கு சிம்ம கர்ஜனை புரிகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், வராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே சற்று நெருக்கடிகள் தோன்றும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும்.
அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடவே கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருக்கும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை அவர்களிடத்திலே திணிக்காதீர்கள். அவரவர் அவர்களுடைய வேலையை பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே மற்றவர்களுக்காக எதுவும் பேசாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலையிலே மாற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். மேலும் இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நட்பு மேம்படும். புதிய நட்புகள் சேரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். மொத்தத்தில் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். சிறப்பான நாள். சிந்தை மிகு நாள் இது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், வராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உத்தியோக மாற்றம், பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், வராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மேலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபம் பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன கசப்புகள் தீரும். அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீர்க்கரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பணவரவு திடீரென்று நிறைய வரும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள்,
வராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். அதேபோல் உங்களுடைய ராசி அதிபதி சனி அவரும் ராசியிலேயே இருக்கின்றார். அதனால் என்ன நடக்கும் என்றால், நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு. கோளறு பதிகம் படிக்க வேண்டும். கோளறு பதிகத்தை அனுதினமும் படிப்பவர்களுக்கு, சிவபுராணத்தை அனுதினம் படிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே கிரக தோஷங்கள் ஏற்படவே ஏற்படாது. ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சற்று நாளும் கோளும் உங்களுக்கு முயற்சிகளை சற்று சிதற வைக்கும். ஆகவே நல்ல முயற்சிகளை இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். வேண்டாம், ஒரு 2 நாட்கள் தள்ளி போகட்டும். உங்களுடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே கவனமாக இருங்கள். ஒரு விஷயத்தை இன்று செய்யலாமா என பலமுறை, ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்யலாமா என யோசனை செய்து செய்யுங்கள். பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே புதிய முயற்சிகளை, புதிய கடன் போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மீனராசியினர் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் சிறிய வார்த்தை பிரயோகமும் பெரிய சண்டையிலே முடியும். ஆகவே கவனமாக இருங்கள். சிவபுராணம் படியுங்கள், கோளறு பதிகம் படியுங்கள். மேலும் வாராகி தாயாரை வழிபடுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய இந்து தர்மத்திலே எல்லாவற்றுக்குமே ஒரு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும் போது பலவிதமான நியமங்கள், கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கின்றது. அவற்றை முறையாக கடைபிடித்தால் நமக்கு நல்லது. நமக்கு நல்லதுக்காகத்தான் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்களே தவிர அதனால் மற்றவர்களுக்கு எதுவும் இல்லை. இதனை நாம் செய்யும்போது அது நமக்கு நல்லதை கொடுக்கின்றது. அந்த வகையிலே ஒரு ஆலயத்துக்கு செல்கின்றோம். ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது இந்த நுழைவாயிலே தலைவாசல் படிக்கட்டு என்று இருக்கும், தெரியுமா? அந்த படிக்கட்டின் மேல் நில்லாமல் அதனை தாண்டி செல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நிலையின் மேல் வீட்டிலே கூட நம்முடைய தலைவாசல் நிலையிலே கால் வைக்கக்கூடாது. அதை தாண்டி செல்ல வேண்டும். ஒன்று அந்த பக்கம் இருக்க வேண்டும் அல்லது இந்த பக்கம் இருக்க வேண்டும். இடையிலே நிற்கக்கூடாது அதன் மேல் என்று சொல்வார்கள். அது எதற்காக? வீட்டிலேயே இப்படி இருக்கும்போது ஆலயத்துக்குள் எப்படி செல்ல வேண்டும்? ஆகவே ஆலயத்தின் நுழைவாயிலே இருக்கின்ற அந்த படிக்கட்டின் மேலே நிற்கக்கூடாது என சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது எதற்காக? ஒரு கோவிலுக்குள்ளே நாம் நுழையும் போது முதலிலே நம்முடைய பாதங்களை நன்கு கழுவ வேண்டும், அலம்ப வேண்டும். பாதத்தை அலம்ப வேண்டும். பின்கால், முன்கால், நம்முடைய கைகள் ஆகியவற்றை நன்கு சுத்தம் செய்து கொண்டு தண்ணீரை எடுத்து புரோக்ஷனம் செய்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். இதன் மூலம் நம்முடைய உடலை தயார்படுத்தி கொண்டு கோபுரத்தையும் அதிலே உள்ள கலசங்களையும் பார்த்து வணங்க வேண்டும். கோபுர தரிசனம் செய்ய வேண்டும். பின்னர் வாயிற் காப்போர்கள், அதாவது துவாரபாலகர்களுடைய அனுமதியை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்லும் போது
அங்குள்ள வாயிற்படியை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதன் மேல் கால் வைக்கக்கூடாது. அந்த படியை தாண்டும் போது நாம் கொண்டு வந்த எதிர்மறை வினைகள், எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கவலைகள், ஒரு மனிதனை கொல்வது கவலைகள். கவலை கொள்ளாமல் இருந்தால் ஒரு மனிதன் சிறப்பாக வாழலாம். ஆகவே அந்த படியை தாண்டும் போது நாம் கொண்டு வந்த எதிர்மறை வினைகள், எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கவலைகள் ஆகியவற்றையெல்லாம் நான் இங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றேன். இனி இவை என்னை தீண்டாமல் பார்த்து கொள்வாயாக என இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நாம் செல்கின்றோம். அந்த நிலையின் மேல் கால் வைத்தால் மற்றவர்களுடைய கவலைகளும் சேர்ந்து நமக்குள்ளே வந்துவிடும். மற்றவர்கள் போட்டுவிட்டு சென்ற பாரங்கள் அவையும் நம்முடைய எண்ணங்களிலே வந்துவிடும். அதனால்தான் நிலைப்படியை நாம் மிதிக்காமல் செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆண்டவனுடைய கருணையோடு கூடிய ஆசீர்வாதம், நல்ல நேர்மறை எண்ணங்கள் போன்றவை நமக்கு கிடைக்க வேண்டும் என கும்பிட்டவாறே அந்த படியை தாண்ட வேண்டும். அந்த படியின் மேல் நின்று கடந்தால் நான் முன்பே சொன்னபடி அவற்றை நாம் எடுத்து செல்வது போல் ஆகிவிடும். அதனால்தான் தலைவாசலை மிதிக்காமல் செல்ல வேண்டும் என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். அதேபோல் ஒரு கோவில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்கள், அங்கு இருக்கின்ற மங்கள வாத்தியங்கள், அவற்றினுடைய மங்களகரமான சப்தங்கள், இவை மூலம் ஒரு ஆலயத்திலே நல்ல நேர்மறை எண்ணங்கள் அந்த ஆலயம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. அவை நாம் ஆலயத்துக்குள்ளே செல்லும்போது அந்த நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் நமக்கும் வந்து சேரும். அப்படி வரும்போது நம்முடைய எண்ணமானது நல்ல ஒரு சுத்தியாகும். அதனால்தான் நாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம். வீட்டிலே வழிபாடு செய்யலாம், அது வேறு. ஆனால் வீட்டிலே நாம் அந்த அளவுக்கு மனது ஒன்றி நம்மால் வழிபாடு செய்ய முடியாது. ஒருபுறம் தொலைக்காட்சி பிரச்சனை, ஒருபுறம் குழந்தைகள் விளையாடும், ஒருபுறம் இல்லத்திலே சமையல் வேலை நடைபெற்று கொண்டிருக்கும். இப்படி ஏதேனும் சத்தங்கள், இவையெல்லாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த விடாது. ஆனால் ஆலயத்துக்கு சென்றால் நாம் ஒருமுகத்தோடு அந்த ஆறுமுகத்தை வணங்கலாம். ஆகவே முன்னோர்கள் சொல்லி வைத்தவை எல்லாம் நமக்கு நன்மை பயப்பதற்காகத்தான் என்பதை நாம் மனதிலே நன்கு ஏற்றிக்கொள்ள வேண்டும். அவற்றை நாம் பின்பற்றிவிட்டால் நமக்கு வாழ்க்கையிலே எந்நாளும் நல்லதே நடக்கும். ஆகவே இனி கோவிலுக்கு செல்லும் போது தலைவாசலை மிதிக்காமல் ஆலயத்துக்குள்ளே சென்று இறைவனை மட்டுமே தியானித்து அங்கு மற்ற சிந்தனைகளை உள்ளே கொண்டு வராமல் ஆலயத்திலே வழிபாடு செய்வோம். எல்லோரும் நன்றாக இருப்போம் இறையருளாலே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.